இப்போ நம்ம மொபைல் டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ண போனோம்னா ரீசார்ஜ் ப்ரைஸஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஹையாக இருக்குல்ல. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தட் இஸ் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நியூ ரூலை கொண்டாந்துருக்கு. இது வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கு. இதுலனா டெலிகாம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 13th அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் ஃபார் 2026 என்ன சொல்லியிருக்குன்னா, என்ன டெலிகாம் ஆப்ரேட்டர் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ரீசார்ஜ் பிளான் வந்து கொண்டாடணும். இது எதுக்கு கொண்டாடணும்னா ஒன்லி ஃபார் கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ்க்காக. இதுக்கு என்ன காரணம்னா கம்பெனிஸ்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா லாங் டேர்ம் பிளான்ஸ் மட்டும் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை என்ன சொல்லுதுன்னா இனிமேல்ட்டு ஷார்ட் டேர்ம் பிளான்ஸும் மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து கொண்டாடணும்காக. இப்போ டேட்டா நம்ம வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண போகும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஒன்லி கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு போகும்போது சார்ஜஸ் வந்து ஹையாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து லோ சார்ஜஸ்க்குன்னு போனீங்கன்னா அது வந்து அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்ட்ரிக் பேக்காக இருக்கும். ஸோ மைட் பி சில பேருக்கு வந்து டேட்டான்ற ஒரு பேக்கே தேவைப்பட்டிருக்காது. அவங்களுக்கு கால்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் மட்டும் தான் பண்ணுமா இருக்கும், விச் இஸ் வெரி ஹை இன் ப்ரைஸ். லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்க்ளூட் இருக்கும். ஸோ டேட்டாக்கும் காஸ்ட் அவங்க போட்டிருப்பாங்களே. ஸோ டேட்டாவுக்கு எதுக்கு காஸ்ட் தேவையில்லாமல் கட்டேன்னு சொல்லிட்டு தான் ட்ரை வந்து இப்போ இந்த நியூ ரூல்ஸை கொண்டாந்துருக்கு. நீங்க ரீசெண்டா ஏதாச்சும் மொபைலை சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம்.